வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைய ஸ்பெஷல் இது பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொண்டக்கடலை என்கின்ற சுண்டல். அதாவது பெருரகல்ல செரு ரகம், நாட்டு ரகம். பெருசானா வெள்ளை வெள்ளையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நாட்டு கொண்டக்கடலை. இப்போ நம்ம இதை தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். ஒரு 50 கிராம் ஊற வச்சுருக்குறோம். இது எதுக்காக சார்? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உடம்புல பலமே இல்லை சார். மாவான ஐட்டங்கள் எல்லாமே சிறுபயிறு, மொச்சக்கொட்டை, தட்டைப்பயிறு, எள், கொள்ளு, வேர்க்கடலை இதெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிட்றதுனால உங்களுடைய நாடி நரம்புகள் பலப்படும். அதோடு மட்டும் இல்லை, இரத்த சுத்தியாகும், விந்தணுக்கள் கூடும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னு கேட்டால், இந்த மாவு ஐட்டங்களில் புரோட்டீன் கூடுதல், அந்த சத்தால் உருவாகிறது தான் இது எல்லாமே. அதனால் இதை எப்படி சாப்பிடணும்? ராத்திரியில் ஊற வச்சிடணும், காலையில் சாப்பிடணும். வெறும் வயிற்றில் பல்லு விளக்கிட்டு இந்த 50 கிராம் கொண்டக்கடலையை சாப்பிட்டு முடிஞ்சால் பால் அல்லது தண்ணீராவது குடித்தா போதும். இதே தண்ணியவே நீங்கள் திரும்ப குடித்தாலே போதும். இதனுடைய குணம் பார்த்திங்கன்னா, வயிறில் உள்ள சிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். நினைப்பாங்க சில பேர் இது வாய்வை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. இது இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்டது தான். ஆனால் நம்மக்கிட்ட அந்த கருதல் இல்லை. அதுதான் நம்ம பண்ணுற தவறு. அதனால தான் சில பேருக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு கருதல் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம நாக்கோடு உதட்டோடு நிறுத்திக்கிறோம். ஆள் மனசுக்குள்ளே போகிறது கிடையாது. அதுதான் நாம் பண்ணுற மிகப்பெரிய தவறுங்கிறத உணரணும். அதோடு நம்பிக்கையோடு நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி, அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்.